இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதாவது இன்னைக்கு ஒரு பாட்காஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இப்போ என்னடா மாசத்துக்கு ஒரு வாட்டி பாட்காஸ்ட் பண்றோமேன்ற மாதிரி கேட்காதீங்க. அதெல்லாம் அப்படிதான் பண்ணுவோம் நாங்க. சரி, இன்னைக்கு நாங்க வந்து பொருட்டோ டூ ப்ளூ ஓடெக்ஸோட சாப்டர் 22 ரிவ்யூ பண்ண போறோம். யாருன்னா நானு, டிஎக்ஸ்டி, மோல்டோ பாய். எல்லாரும் ஹாய் சொல்லுங்கப்பா. வணக்கம் வணக்கம் கைஸ். வணக்கம் மக்களை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பொருட்டோ டூ ப்ளூ ஓடெக்ஸ் சாப்டர் 22 ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதுல என்ன நடந்திருக்கலாம், இது எங்க தாட்ஸ்லாம் இதை பத்தி எப்படி இருக்கு, ஹிடன் டீடைல்ஸ் இதெல்லாம் நாங்க பார்க்க போறோம், பேச போறோம், நீங்களும் பார்க்க போறீங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டிஎக்ஸ்டி ப்ரோ, முதல்ல அந்த கவர் பேஜ்ல இருக்கிற அந்த ஹிடன் டீடைல்ஸ் சொல்றீங்களா? பெரிய டீடைல்லாம் இல்ல, இருந்தாலும் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இந்த பொருட்டோ கவர் பேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் அவனோட பேக்ரவுண்ட் பார்த்தோன்னா ப்ளூ கலர்ல இருக்கா, ஸ்கை. அது வந்து ஸ்கை பேஸ்டா இருக்கும்னு நினைப்பீங்க. பட் அவன் பொருட்டோ அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோன்னா அது கிட்டத்தட்ட ஜோகன் மாதிரியே இருக்கும். ஓ, ஸோ இதுல இந்த சாப்டர்ல ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா எதுவும் ரெப்ரசன்ட் பண்ணல ஜோகனை பத்தி. இருந்தாலும் அது கொடுத்துருக்கனால அடுத்த சாப்டர்ல ஏதாச்சும் ஜோகன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஆமா, அடுத்த சாப்டர்ல ஜூராக்கும் பொருட்டுக்கும் பயங்கரமான இன்டென்ஷனான பேல் நடக்க போகுது. உசிக்கோவே அவன் ரிவ்யூ பண்ணிட்டான். இதுக்கு மேல கையில ஸ்லீவ்ஸ்ல இருக்கிற பவர் தான் இதுதான். ஒண்ணு கார்மா வெளியே கொண்டு வரணும், இல்லைன்னா ஜோகன் தான். எனக்கு ஜோகன் எனக்கு தெரிஞ்சு இப்போ கொண்டு வர சான்ஸ் நினைக்கிறேன். எனக்கும் அதேதான், ஜோகன் வந்து கொண்டு வர சான்ஸ் இல்ல. அதே மாதிரி கார்மாவும் இப்போ வரதுக்கு சான்ஸ் இல்ல. ஏன்னா கார்மா வந்தா மோமோசிக்கே வந்துடும். மோமோசிக்கே இந்த இடத்துல ஹை பண்ண மாட்டாங்க. அவனுக்குன்னு தனி ஸ்டேஜ் போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த சாப்டர்ல பொருட்டுக்கு கவக்கி ஹெல்ப் பண்ண வரலாம். இல்லன்னா இன்னொரு தியரி என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து நடக்காத தியரி. இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜூராவும் பொருட்டோ சண்டை போடுறாங்க இல்லையா, அதுல பொருட்டோ வந்து கிட்டத்தட்ட அடி வாங்கி சாகுற ஸ்டேஜ்ல படுத்திருக்கப்போ கவக்கி அங்க வருவான் அப்படின்றாங்க. ஏன்னா கவக்கி வந்து பொருட்டோ சாகணும் தான் நினைக்கிறான். சோ இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு சாவட்டும், செத்தக்கு அப்புறம் நம்ம வந்து அவன் அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் சொல்றாங்க. அப்படி நடக்காது. பொருட்டவும் கவக்கித்துமே டீமை பண்ணிட்டாங்க. இவனு இந்த ஜூரா இவங்க எல்லாம் கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு இப்ப டீமை பண்ணிருக்கானுங்க. இப்ப கவாக்கியோட மெயின் கோலா என்ன இருக்கும்னா, இவனுங்க முதல்ல எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் பொருட்டோவை போட்டு தள்ளலான்ற மாதிரி தான் இவ இருக்கும். இப்போ இவங்களோட பொருட்டோவை கம்பேர் பண்ணும்போது பொருட்டோ எவ்வளவு பரவாயில்ல, கவாக்கி அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் முதல்ல போட்டு தரணும் அப்படின்ற மாதிரி கவாக்கி யோசிப்பான். எனக்கு தெரிஞ்சு இந்த அடுத்த சாப்டர் என்ன நடக்கும்னா, இந்த கோஜி சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி பொருட்டோ கண்டிப்பா செத்துருவான், அவன் அவள் தான் முடிஞ்சுட்டான் கதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த யூனிவர்ஸ்ல, அதாவது ஏகப்பட்ட யூனிவர்ஸ் பார்த்திருப்பாருல, ஃபியூச்சர் பார்த்திருப்பாருல கோஜி, இதுல மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இது ஒரு சாப்டர்ல பார்த்திருப்போம். இந்த மாதிரி கவாக்கி வந்து பவர் பண்ண போறான், அமோட பேசிட்டு இருப்பான்ல, இந்த மாதிரி என்னோட ஃபுல் லிமிட்டர்ஸ் எடுத்து விடு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பான்ல. ஃபுல் லிமிட்டர்ஸும் எடுத்துட்டு பொருட்டோ கொஞ்சம் ஆபத்தில் இருக்கும்போது காப்பாற்றணுமா நீங்க சொன்னீங்கல்ல, அதுதான் நடக்கும்னு எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு தோணுது. எனக்கு ஒண்ணு ஆக்சுவலா என்னன்னா, மேக்சிமம் யூனிவர்ஸ்ல கவாக்கி தான் பொருட்டோ கொல்லுவான், கொன்னுட்டு ஜூரா கையில மாட்டி செத்து போயிடுவான். அந்த மாதிரி தான் நடக்கும். ஏன்னா ஜூரா கையில இசிக்கு வந்து அவனை இது பண்ற மாதிரி கம்பைன் நினைக்கிறேன். அவனை வந்து அப்படியே டிவைன் ட்ரீயா மாத்தி செத்து போயிடுவான். சோ இதுலயும் அவங்க வந்து டீம் அப் பண்ணிட்டாங்க. அதனால அடுத்த சாப்டர்ல கண்டிப்பா கவாக்கி வருவான்னு நம்பிக்கை இருக்கு. நானும் பல சாப்டரா கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், கவாக்கி கூட காட்டுங்கடா அப்படின்ட்டு. இப்படி சொல்றேன். எனக்கு இருக்க ஒரே தாட் என்னன்னா, ஒவ்வொரு யூனிவர்ஸ்லயும் கவாக்கி தான் பொருட்டோவை கொல்றான். ஆனா இதுல மட்டும் எப்படி சொல்றது, நருட்டோ சாஸ்கே எப்படி இந்த மாதிரி ஒண்ணு அடிச்சுட்டாங்க, கடைசி ஒன்னா சேர்ந்துருவானுங்க, அந்த மாதிரிதான் இதுலயும் நடக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க வந்து பொருட்டோவால இப்ப பொருட்டோட எந்த பவர்ஸுமே ஒர்க் ஆகல. அடுத்ததுல என்ன பண்ணுவான், எஃப்டிஜி யூஸ் பண்ணி அங்க எங்கன்னு தவிக்கிட்டு இருப்பான், அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல ஜூராட்ட அடி வாங்கிட்டு இருக்க சமயத்துல கவாக்கி அந்த இடத்துக்கு மாசம் எடுத்து கொடுத்து, நான் என் பையனே அடிச்சுக்கிட்டு இருக்க, தக்காளி உடனே தூக்கி சாப்பிட்றேன் பாத்துக்கோ அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ஒன்னா டீம் அப் பண்ணி ஏதாச்சும் சட்டக்கா போட்டு ஜூராவை ஓட விடலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. இல்லைன்னா கவாக்கி வந்து பொருட்டோ தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கு. ரெண்டுல ஏதாச்சும் நடக்கிற மாதிரி இருக்கு. அப்படியும் இல்லைன்னா கவாக்கி விசாஸ் ஜூரான்ற பேட்டில் நம்ம பார்க்கலாம். அப்போ வெறும் பொருட்டோ அடி வாங்கி கிடக்குற மாதிரியே அது கவாக்கி வந்து பவரை போயிட்டு அவன் தூக்கி போட்டு ஜூரா மிதிக்கிற மாதிரி. ஆரம்பத்துல இருந்தே நடக்காது. ஏன்னா அப்படி நடக்காதான் நான் சொல்றேன். இது ஒரு என்னோட ஸ்லாங் அப்படிதான் இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஒரு பேச்சுக்கு சொல்ல வேண்டியதுதான். அதான் ப்ரோ, ஒன்னு வந்துட்டு கவாக்கி விசஸ் ஜூரா நடக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜூரா அது பொருட்டோ கவாக்கி விசஸ் ஜூரா நடக்கலாம். 2-in-1 இல்ல 1v1. தெரிஞ்சு கவாக்கி காமிக்க மாட்டானுங்க அடுத்த சாப்டர்லயும். அதுக்கு அடுத்த சாப்டர் வேணா காமிப்பானுங்க. அப்படி இல்ல இப்ப பொருட்டோ அடி வாங்கிட்டு இருப்பான்ல, அப்ப நம்ம பசங்க எல்லாம் அங்க வருவானுங்க இந்த சண்டையை பாக்குறதுக்கு. அப்ப அவனுங்க எல்லாரையும் கேப்சர் பண்ணிட்டு பொருட்டோ மிரட்டலாம். அப்ப பொருட்டோ வந்து தடுத்திருப்பான்ல அப்பயும். இல்ல அவன் வந்ததே தெரியாது. இவன் வந்தது எப்படி தெரியும்னா, அவன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிஜி பாம்பு இல்லையா, அத சின்னதா ஸ்னைப்பர் ஷாட் மாதிரி அடிப்பான். அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பைப்ல வந்துருச்சு, அப்ப நம்ம ரெடி ஆகணும்னு சொல்லி. ஆமா ஜூரா அதுதான் ஸ்டார்டிங்ல ஜூரா நினைச்சிருந்தா அவங்கள போட்டு தள்ளி இருக்கலாம். பட்
ஃபர்ஸ்ட் பொருட்டோ போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அவங்க வரலாம்னு பிளான் பண்ணிருப்பாங்க கூட. மேபி வாய்ப்பு இருக்கு. ஜூராக்கு வந்து பொருட்டோ தான் இப்போதைக்கு முக்கியம், மெயின் டார்கெட். அதான் அவனுங்களாம் விட்டுட்டு அந்த ரியோட அந்த சோல் த்ரோன் அதெல்லாம் கூட இருக்கும், கண்ணு முன்னாடி இருக்கும். ஆனா அதை பார்க்காம கண்டுக்காம அவன் பாட்டுக்கு பொருட்டோ தேடி போவான், ஸ்னைப்பர் ஷாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொருட்டோ தேடி போயிடுவான். அவன் அந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணது ஒரே ஒரு ஆள் மட்டும் தான், அது சரடா. போட்டு தள்ளிப்பா அவளை மட்டும் லைட்டா என்ன இவதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டக்குன்னு அந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்னைப்பர் ஷாட்டை போட்டுட்டு அட்டாக் ஆனு தெரிஞ்சோடனே அப்படியே பொருட்டோ பார்த்து பறக்க ஆரம்பிச்சிடும். இல்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ யோடோவா அவ பேரு, அந்த பொண்ணு பேரு யோடோ தானே, அவளுக்கு வேற இப்ப சிவியரான டேமேஜ். அவ செத்துருவாளா இல்ல என்னது, செத்துட்டாளா? டேய் அவன் செத்துட்டாடா, டேய் அவன் செத்துட்டான்டான்ற மாதிரி. நான் வந்து என்ன நினைச்சேன், அந்த இவன் இருப்பான்ல கீமோ பேர் என்னது, நினைச்சேன். பட் அவ செத்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹீல் பண்றது கூட யாருமே இல்லையா, அவளை ஹீல் பண்றது கூட யாருமே இல்ல. சரடா சாக்குராவோட பொண்ணு, ஆனா அவளுக்கு மெடிக்கல் நியூஸுக்கும் தெரியுமான்னு நமக்கு முதல்ல தெரியல. அவளுக்கு பொருட்டோ சீரிஸ்ல வராதுன்னு மாதிரி தான் சொன்னாங்க, அதுல அவளுக்கு சரியா வரல அந்த மாதிரி. இல்ல சரடாக்கு இது மெடிக்கல் நியூஸ் தெரியும், ஆனா வந்து சாக்குற அளவுக்கு தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். ஆனா இப்ப அவளுக்கே ஒரு ட்ரீட்மெண்ட் வேணும் மாதிரி தான் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. அவளே மகிழ்ச்சி யூஸ் பண்ணி மட்டையை கிடக்குறா. இப்போதைக்கு கான்சியஸ்ல இருக்கிறது அரையாவும் மீட்ஸ்கின் தான். மீட்ஸ்கின் சேஜ் மோடு அவன் யூஸ் பண்ண, அது வந்து ஹீலிங்க்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல. நருட்டோட இது மாதிரி காட்டலாம், ஒருவேளை யூஸ் ஆகும், ஹீலிங் பவர் இவங்களும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டலாம். என் டைம் ஸ்கிப்ல ஏகப்பட்ட பேர் மாறிட்டானுங்க, இதுல ஏதாவது காட்டலாம். அவ செத்துட்டானே சொல்லிட்டாங்க. சே அநியாயமா ஒரு உயிர் போச்சேயா. ஆனா அது எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாம டக்குன்னு கொண்டுட்டாங்க. பேசிக்கிட்டு தான் இருந்தா, பேசிக்கிட்டு இருக்கும் போதே குத்தி ஏத்திட்டான். நீ என்ன சொல்ற, நான் செய்வேன் அப்படின்ட்டு. பயங்கரமான ஓட்ட டோனட். ஜூரா வந்து பீச் பம் ஷாட் பண்ணிருப்பான்ல, ஆமா வந்து பொருட்டோ நோட்டீஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் கொனோஹாமர் தான் நோட்டீஸ் பண்ணிருப்பான். கொனோஹாமர் தான் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணா. பொருட்டோ அதுக்கப்புறம் பொருட்டோட்ட கேட்பான், இந்த மாதிரி என்னடா அங்க ஓட்ட விழுந்திருக்கு, என்னடா அது அப்படின்னு கேட்பான். ஆக்சுவலா அந்த பீச் பம் போனதே அவன் நோட்டீஸ் பண்ணிருப்பான் கண்ணால. ஆமா ஆமா பாத்துருக்கான், ஆமா நோட்டீஸ் பண்ணிருக்கான். ஆமா அதுக்கப்புறம் வந்து ஓட்டையை பார்த்துட்டு கேட்பான், என்னடா அங்க ஓட்ட விழுந்திருக்கு அப்படின்னு கேட்பான். அப்பதான் பொருட்டோ அதை பார்த்துட்டு, அத ஓட்ட சும்மா விடல, இந்த மாதிரி அவன் அதாவது கம்ப்ரஸ்ட் பீச் பம்ப் வச்சு அட்டாக் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் பொருட்டோ வந்து ஜூரா வரப்போறான், ரெடியா இருங்க, அங்கேயும் தப்பிச்சு வருங்க அப்படின்னு கொனோஹாமரை வார்னிங் பண்ணிருப்பான். நான் என்ன நினைச்சேன், இவனுக்கு ஏதோ சென்சரி எபிலிட்டி வச்சு பாத்துருக்கான் அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த போறப்பே பாத்துருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பீச் பம்ப் கிராஸ் பண்ணி தானே போச்சு. அந்த மாங்கால வந்து அதுக்கு தெளிவா காட்டியிருக்காங்க இந்த மாதிரி அவன் நோட்டீஸ் பண்ற மாதிரி. ஆனா பொருட்டோக்கு அந்த மாதிரி காட்டவே இல்லை. பொருட்டோ கூட நோட்டீஸ் பண்ணா அது கோனஹாமர் பாத்துருக்காங்க. ஆனா இந்த இடத்துல என்ன எப்படி சொல்றது, இப்போ கோனஹாமருக்கு தான் பொருட்டோ தப்பான அபிப்பிராயம் இருக்கும்ல, இந்த மாதிரி அவன் கெட்டவன். ஆனா இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கோனஹாமர் பொருட்டோ நம்ப ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஷிகமாருவே பொருட்டோ நம்புறேன்னு சொல்லிட்டு கோனஹாமருக்கு ஆல்ரெடி தெரியும், கோனஹாமர் ஷிகமார் தப்பிக்க வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி. இவனுக்கு ஆல்ரெடி ஒரு குழப்பம் ஓடிட்டு தான் இருந்திருக்கு. இவன் இவ்வளோத்தையும் பண்றதை பார்த்து இனிமே நம்ம நல்லவன் தான் அப்படின்னு மாதிரி நம்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல மாட்டாங்களா தெரியல. நம்புவான். கோடு கூட சண்டை போட்டுப்பாங்க அதுல வில்லேஜுக்குள்ள ஊசிக்கு சண்டை போட்டுப்பான். அப்போ வந்து கோடை படுக்க போட்டு கவாக்கி வந்து கேப்சர் பண்ணுவான். அதுக்கப்புறம் கோடு இல்ல சாரி ஹிடாரி நினைக்கிறேன். ஆமா ஹிடாரி கூட சண்டை போடும் போதே கொனோஹாமருக்கு பொருட்டோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். அபிப்பிராயமா தமிழ சொல்லுவாங்க, நல்ல சரி விடுங்க. புரியுது, விடுங்க. சரி இந்த சாப்டர் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி தாட் இருந்திருக்கும், இந்த சாப்டர் இப்படிதான் 22 இப்படிதான் இருக்கும்னு. அப்படி என்ன தாட் உங்களுக்கு இருந்துச்சு இருந்தா சொல்லுங்களேன். நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா, இங்க ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி சம்பவங்கள். எப்பயும் சொல்றதுதான், பொருட்டை இறங்கினானா கண்டிப்பா ஜூரா வந்துருவான்னு எல்லாத்துக்கும். அதே மாதிரி ஜூராவை என்ட்ரி கொடுத்தான். இவங்க 2 பேருக்கும் பிசினஸ் நடக்க போதுன்றது தெரியும். வந்து கவாக்கியும் வந்துருவான் அப்படின்னு நினைச்சேன். நடத்துவானா வருவானான்னு காட்டுறாங்க. அவனை எத்தனை சாப்டர் 9 சாப்டர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதோட கவாக்கியோட பவர் வரப்போகுதுன்னு சொல்லி 9 சாப்டரா 5 சாப்டரா இருந்தது. ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் டம்மியா தான் காட்டிட்டு இருக்காங்க கவாக்கிய. ஆனா இந்த ஃபைட்ல திரும்ப பவர்ஃபுல்லா காட்டலாம். ஜூரா வெர்சஸ் காட்டலாம். ஜூரா அடிப்பான் பாரு ஃபர்ஸ்ட் எடுத்து ஒன் ஷாட்ல நாக் அவுட் பண்ணி விட்டு போடா அங்கிட்டு நீனா ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கான். சோ அந்த ரீமேட்ச்ன்றது கண்டிப்பா அடுத்த சாப்டர் நடந்தே. அதான் அடுத்த சாப்டர்ல கவாக்கி வருவான்னு சொன்னானுங்க. அதுதான் உண்மையா நடக்குமா நடக்காதா அதுதான். மிஸ்கி வந்து சேஜ் மோட யூஸ் பண்ணிட்டு பொருட்டோவை காப்பாத்துறக்காண்டி வரலாம். அப்படி காப்பாத்த வந்தாலும் அவனையும் போட்டு தள்ளிட்டு மறுபடியும் பொருட்டோ அட்டாக் பண்ணுவான்.
இல்ல போட்டு மீட்ஸ்கே ஜூரா 2 அடி அடிச்சான்னு போதும் அவன் போன் அவுட் ஆயிடுவான். ஏன்னா ஏற்கனவே ஹிடாரி கிட்டயே 2 தடவை சேஜ் மோட் யூஸ் பண்றான். இங்க வரது 3வது தடவை சேஜ் மோட் யூஸ் பண்றான் தான். அவன் 2 அடிக்கு வாங்கினாலே போதும், மொத்தமா போன் அவுட் ஆகி அந்த பைப்லயே அன்கான்சியஸ் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு பொருட்டோ இப்ப அதான் ப்ரோ இவன் சொன்னான்ல, யாராலையும் பொருட்டோவை காப்பாற்ற முடியாதுன்னு. பொருட்டோவை காப்பாத்துறது கஷ்டம். பொருட்டோவை கில் பண்ண மாட்டானுங்க, பட் அவன் எப்படி சொல்றது, நாக் அவுட் பண்றாங்க. நாக் அவுட் பண்ணிடுவாங்க. அவனை அந்த உயிர் போகாத அளவுக்கு காப்பாத்தணும்னா அவன் அன்னை இறக்கி காப்பாற்ற, அதான் லாஸ்ட் செகண்ட்ல காப்பாத்துற மாதிரி காமிப்பாங்க. இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணிருக்கேன். இந்த பொருட்டோ வந்து பிளேயிங் தண்டர் கார்டு யூஸ் பண்ணி இவனை ரசிங்க யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான்ல ஜூராவை. ஆமா, நார்மல் ரசிங்கனா நார்மல் ரசிங்க வச்சு அட்டாக் பண்ணுவான்ல. ஆமா, அட்டாக் பண்ணோடனே பறந்துட்டு இருந்தவன் அப்படியே கீழே கிரவுண்ட நோக்கி வருவான். இவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு வந்து பிளேயிங் தண்டர் கார்டு யூஸ் பண்ணி கீழே கிரவுண்டுக்கு வந்துட்டு ஜூராவை அட்டாக் பண்ண வருவான் அவனோட ஸ்வாட வச்சு. அப்ப ஜூரா என்ன பண்ணுவான், டக்குன்னு திரும்பி அவனோட ஸ்வாட் அட்டாக்க தடுக்கிறேன்னு அவனோட கரெக்டா மிடில் ஃபிங்கரை வச்சு தடுத்திருப்பான். நீ இதை வாங்கி ஓடிட்டு கரெக்டா அவனுக்கு வந்து ஒரு ஸ்வாக காமிச்ச மாதிரி ஆச்சு, அதே மாதிரி அவனோட ஸ்வாட தடுத்த மாதிரி ஆச்சு. இந்த இடத்துல ஜூரா தாண்டா கெத்து அப்படி மாதிரி காட்டிட்டு நான் தாண்டா மாசு நீ என்ன அட்டாக் பண்ற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த கேரக்டரை பார்த்தா கொஞ்சம் கடுப்பாகவும் ஆகுது. எனக்குலாம் நல்லா இருக்கா அவன் நல்லா. இல்ல பவர்ஃபுல்லான கேரக்டர் வரணும்டா. பொருட்டோவே பவர்ஃபுல்லா காமிச்சுன்னு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. ஆக்சுவலா வந்து நம்மளோட எனிமி எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கதை சூப்பரா இருக்கும். கதை சூப்பரா போகும். ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு சில சாப்டர்ல வந்து பொருட்டோ ஓவர் பவர்ஃபுல்லா காட்டினாங்கல்ல, இப்ப இவன் விட பவர்ஃபுல்லா ஒருத்தர் இருக்காண்டா அப்படின்னு தான் இப்ப ஜூரா காட்டிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எல்லாம் நான் நினைப்போம் பொருட்டோ அடிக்கிறதுக்கே ஒரு ஆள் வந்துட்டான்னு நினைப்போம்ல. இப்ப அவன் எப்படி பொருட்டோ சமாளிக்க போறான்ற ஒரு இது இருக்கும், தாட் இருக்கும். சோ அதுதான் கதை. இவனால ஜூராவால பொருட்டோட உசிகோ வந்து டீகம்போஸ் பண்ண முடியுது. எப்படி சொல்றது, யூஸ் பண்ண முடியாம செயலிழக்க வைக்க முடியுது. அதாவது அவன் அதை எப்படி பண்ணிருப்பான்னா, இவன் இந்த பிஜி பாம்பஸ் தானே அதை கிரியேட் பண்ணிருப்பான். அதாவது உலகத்தோட சுழற்சிய அவன் கண்ட்ரோல், அந்த உசிகோ யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். இவன் வந்து அதை மத்த யாராலையுமே அதை நோட்டீஸ் பண்ண முடியாது, நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சொல்ல போனா அது எப்படி வேலை செய்யுன்றத நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா ஜூரா ஒருத்தன் மட்டும்தான் அதை அவன் உடம்புக்குள்ள இம்ப்ளான்ட் ஆன உடனே ஓ இதுதான் இப்படிதான் வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை நோட்டீஸ் பண்ணி அதே மாதிரியே ஒரு உசிகோ யூஸ் பண்ணிருந்தானா இல்ல என்ன பண்ணா தெரியல, டக்குன்னு அந்த அவன் உடம்புல இம்ப்ளான்ட் ஆன உசிகோ வேவ்ஸ வெளியேற்றி விட்டுருவான். நீ என்ன உள்ளதானே ஏத்துன, நான் அதே இதை ரிவர்ஸ்ல யூஸ் பண்ணி வெளியேற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதுகு வழியா உள்ள ஏற்றிருப்பான். அதே மாதிரி வந்து முதுகு வழியா அதை வெளியேற்றிடும் மறுபடியும். அந்த ஒர்க் இதுவும் டெய்ல் பீஸ்ட் மாதிரி தான் இருக்கு, இதோட கோரும் அதோட கோரும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி இவனே ஒண்ணு கண்டுபிடிச்சு அதை வெளியே கொண்டு வந்துட்டான். அதை ரிவர்ஸா யூஸ் பண்ணிட்டான். அது வெளியே போயிட்டு இது வரைக்குமே என்ன சொல்லிருப்பாங்கன்னா, உசிகோன்றது இந்த உலக எப்படி சுத்துதோ அதே மாதிரி நான் ஒரு ஸ்மாலர் வெர்ஷன்ல உருவாக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு டெய்ல் பீஸ்ட் ஃபார்ம் வெர்ஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ என்ன கணக்குல வருதுன்னு தெரியல உசிகோ. இல்ல இது வந்து ரசங்கள்ல தானே இதுவும் உருவாச்சு. பாதி பீஜ் பாம்பு இந்த ஏர்த்து இந்த ரொட்டேஷன் படி யூஸ் பண்றது இது வந்து பொருட்டோவா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சது. அதனால இது பாதிக்கிட்ட டெய்லி பீஸ்ட் பால் தானே, ரசங்கன் தானே இது வந்துச்சு. ரசங்கனே டெய்லி பீஸ்ட் பாலை பார்த்து தான் முன்னாடி உருவாக்கியிருப்பாரு. அதுக்கு எது சிம்பிளா வந்து உசிகோ வந்து ஃபுல் ஃபார்ம்ல யூஸ் பண்ணல, அவனுக்கு கிடைச்ச கொஞ்சோண்டு சாக்கராக வச்சு இந்த கோடு மேல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த உசிகோ தான் யூஸ் பண்ணிருக்கானே வழியா ஹிடாரி மேல ஒரு உசிகோ யூஸ் பண்ணிருப்பாங்க. டொர்னேடோ மாதிரி நல்லா செம பவர்ஃபுல்லா இருக்கும். அது மொத்த பவர் அடிச்ச ஒரே அடியிலே ஹிடாரி பாதி முக்காவாசி டிஸ்ட் ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு உசிகோவை ஜூரா மேல யூஸ் பண்ணல. அந்த அளவுக்கு அவனுக்கு சாக்கரா அப்சர்வ் பண்ண முடியல நேச்சர்ல. அவன் தரையில நிக்கிறதுக்கே ஜூரா நிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜூரா கிட்ட இருந்து அடி வாங்கிதான் அப்படி நின்றுருப்பான் தரையில அந்த பவரை வந்து யூஸ் பண்றதுக்கு. சோ இங்க அவன் முழு தாக்கராவும் யூஸ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம அவனுக்கு உடம்பும் அப்ப அதுக்கேற்ற மாதிரி இல்ல. அவன் எங்க வயிற்று சொல்லியிருக்கான், அந்த கட்டத்து வயிற்று சொல்லியிருக்கான்னு தெரியல சாப்டர்ல பாருங்க. ஜூரா வந்து உட்டால அப்படியே பொருட்டோ கீழே பிடிச்சிருப்பான்ல, பொருட்டோ வாண்டடா போயிட்டு கீழே இறங்கிருப்பான்ல இந்த மாதிரி வந்து குத்தி கூடான்னு. அது வயிற்றுல குத்திருக்கா இல்ல வெறும் ட்ரெஸ்ல மட்டும் தான் மாட்டிருக்கான்னு சரியா தெரியல எனக்கு. வேற அது இப்போ எனக்கு என்ன கேள்வினா, அப்படி மாட்ட விடுறான்ல இதுல அவன் இப்போ அவனுக்கு பாடியில ஏதாவது டேமேஜ் ஆயிருக்குமா இல்ல ஏதாவது சும்மா கையில மட்டும் தான் அந்த மாதிரி பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான்? கையில மட்டும் தான் புடிச்சிருக்கான், டேமேஜ்லாம் இருக்காதா? இல்ல வாயில இருந்து ரத்தம்லாம் வருது. அப்போ அமுக்கிருக்கான் அந்த கட்டை, அப்படி அமுக்குறதுல அவன் வாயில இருந்து ரத்தம் வந்திருக்கான். ஓகே ஓகே, அந்த அடிய உள்காயத்துல இருந்து வெளியே வந்து ரத்தம் வந்திருக்கு. கிளாகிரிங் இருக்கும்ல, கிளாம் மார்க்ஸ் மிடில் ஃபிங்கர்ல கிளாம் மார்க்ஸ் வச்சு சுத்திட்டு இருக்கான். யாரு? ஜூராதான். ஆமா ஆமா, அதை வச்சு தடுத்தான் அவன். அதை வச்சு தடுத்தான் அவன். ஆமா அதை வச்சு ரெண்டு ஃபிங்கர் ரெண்டு கையிலயுமே அந்த மிடில் ஃபிங்கரை வச்சிருக்கான். இது என்ன நக்கலா காட்டுறானுங்களோ? நக்கலா காட்டுறாங்க. சாப்டர் நல்லதா இருந்துச்சு, பிளாஸ்ட் பண்ணிட்டானுங்க. பட் அடுத்த சாப்டர் தான் ஆயிப்பு.
அடுத்த சாப்டர்ல கவாக்கி வந்தானா அவ்வளவுதான். என்னோட கருத்து என்னன்னா, இந்த சாப்டர் வந்து நான் ஒரு மாதிரி எதிர்பார்த்தேன், ஏன்னா அந்த மாதிரி நடக்கணும்னாலும் செம்ம சூப்பரா பண்ணிருந்தேன். இந்த விசஸ்ன்றது சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு வந்த மாதிரி கடைசியில ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. அதாவது உசிக்கோ வந்து ஜூரா மேல வேலை செய்யற அப்படின்ற மாதிரி ஒரு மரண ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருந்தாங்க. அது ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சு அடுத்த சாப்டர் பார்க்கறதுக்கு. அதே மாதிரி அடுத்த சாப்டர்ல கவாக்கியோட வேண்டுகோள் காணிச்சு வருவான்னு வேண்டுகோள்கிறேன். வருவான்னு நினைக்கிறேன். அடுத்த சாப்டர்ல ட்விஸ்ட் என்னன்னா கவாக்கி வரமாட்டான், அதான் ட்விஸ்ட். ஆமா, நம்ம நினைக்கிறது நடக்குது. எதிர்பாராததை எதிர்பாருங்கள். என் கருத்து என்னன்னா, இந்த சாப்டர் வந்து எப்படி சொல்றது, ஒரு விசஸ் ஃபுல்லா சண்டை மட்டும் தான் போச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு எனக்கு. இப்போ ஒரு சாப்டர்ல வந்து வளவன்னு பேசியிருந்தாங்க, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டுன்றதால எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இன்னொரு ஷாக் என்னன்னா, உசிக்கோ ஜூராக்கு முன்னாடி யூஸ் ஆகலை. புருட்டோ கிட்ட இப்போ புதுசாக வந்த பவர்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான பவர்னா அது ஒன்று. இப்போ அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ண போறான் அந்த மாதிரி தான் சாப்டர் முடிச்சிருப்பாங்க. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஏதாவது உருப்படியாக கொண்டு வாங்கடா, ஆனால் புருட்டோவை கொண்டாதீங்க அப்படின்னு தான் எனக்கு இப்போ தோணுது. இல்ல அவன் ப்ரொட்டாகனிஸ்ட்ன்றதுனால அவனை கொல்ல மாட்டானுங்க. பட் நாக் அவுட் பண்ணி அவன் சாவர நிலைமைக்கு போயிட்டான். இப்ப அவனை யாரை காப்பாத்த போறா விறுவிறுப்பான செய்திகளுடன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுருவானுங்க. அடுத்த சாப்டர்ல பாப்போம்னு சொல்லிட்டு. இல்ல அவன் நாக் அவுட் ஆகுறதும் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏற்கனவே ஜூரா வந்து ஸ்னைப்பர் ஷாட் பண்ணி கிட்டத்தட்ட நாக் அவுட் பண்ணிருப்பான். இந்த இதுல பாத்துக்கலாம் பண்ணி போட்டு போயிருப்பாங்க. சோ அதே மாதிரி திரும்ப இந்த இடத்துலயும் நடக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஒண்ணு கவாக்கி வரணும், இல்லைன்னா அவன் கார்மா இல்லைன்னா ஜோகன் ஆக்டிவேட் பண்ணி ஜூராவுக்கு ஈக்குவலா சண்டை போடுறான். ஜோகன் இப்போதைக்கு ஆக்டிவேட் ஆகாது, அது எனக்கு ஷுவரா தெரியும். சிவகாசி இந்த இப்போ எப்படி சொல்றது, இப்போ இது போன மாசம் சாப்டர் இந்த ரிலீஸ் ஆச்சு. பட் எங்களுக்கு இந்த ஐடியா வந்து அடுத்த மாசம் இப்பதான் தோணுது எங்களுக்கு. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனிமே வர மாசத்துக்கு ஒரு சாப்டர் வருமா, அந்த சாப்டர் வந்ததுக்கு அப்புறமே நாங்களாம் அதை படிச்சு முடிச்சுட்டு எங்களோட கருத்துக்களை வந்து இந்த மாதிரி மாசம் மாசம் ஒரு பாட்காஸ்ட் மூலியமா உங்ககிட்ட சொல்லுவோம். இந்த பாட்காஸ்ட்டுக்கு நீங்க தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க, ஓகேவா? இல்ல ஏதாவது நோட்டீஸ் பண்ணலாம், என்ன மோட்டோ போய் வந்து பேசாம இருக்காரு அப்படி இப்படின்னு. அவருக்கு இதுல தெரியல எனக்கே. ஏண்டா அதெல்லாம் உன்னை கேட்டாங்களாடா? இப்ப யோசிப்பாங்க, எனக்கு கேட்டாங்களா, உங்களுக்கு கேட்க மாட்டாங்களா? இல்லன்னா இப்ப நான் எதுக்கு அமைதியா இருக்கேன்னா, இவங்க ரெண்டு பேருமே பொருட்டோ அந்த சாப்டர் படிக்கிறது எக்ஸ்போர்ட். சரி, நம்ம ஏதாச்சும் சொல்ல போயிட்டு அவங்க முட்டு கொடுக்க வந்து அப்புறம் நான் ஏதாச்சும் முட்டு கொடுக்க போயிட்டு அது மாங்கா சாப்டர் எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. ஓகே गाइस, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா பாட்காஸ்ட்க்கும் மாசம் மாசம் நம்ம வந்துடும். கரெக்டா பார்ட் 1 பார்ட் 2ன்னு இருக்கும். நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் அடுத்த வீடியோல பாப்போம். ஓகே, பை பை. எல்லா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சொல்லி முடிக்கலையா? ஓகே गाइस, இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறும் மாட்டோம். பை, போயிட்டு இரு. நன்றி. சரி गाइस, இதே மாதிரி ஒரு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். நன்றி. தென் பை ஃப்ரம் EXT. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.